என்ன இது பொண்ணு எடுத்துட்டு போறாங்க? நில்லுங்க. எல்லா ஆளுங்களும் நம்ம செட்டப் தான். எப்படி அசத்து போறேன்னு பாரு. அசத்து. நீங்க ஏற்பாடு பண்ண அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம். அந்த பொண்ணு காதலிச்ச ஆட்டோ டிரைவர் தான் அவ கழுத்துல தாலி கட்டணும். சேபாஷ், நீங்க கேட்டதுக்காக ஒரு ஆட்டோ டிரைவருக்கு பொண்ணு கொடுப்பாரா மந்திரி? அதுவும் தேர்தல் நேரத்துல நல்ல பேர் வாங்குறதுக்காக அது செய்வாரா? போங்கய்யா, நீங்களும் வேணாம், உங்க ஓட்டும் வேணாம். நம்ம கட்சிக்கார அம்மா போல இருக்கு. அதான் மந்திரியை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. உண்மையான தொண்டர்கள். அத நீங்க சொல்லாதீங்க காம்ரேட், இவரை சொல்ல சொல்லுங்க. இவரும் ஆட்டோ ஓட்டி அரசியல்வாதியாகி அதுக்கப்பால தொழிலாளர் ஓட்ட வாங்கித்தான் இப்ப அமைச்சரா ஆயிருக்கிறாரு. அதனாலதான் காதலர்களை சேர்த்து வைக்க சொல்றோம். யோ, மந்திரிக்கு காதல முக்கியம், கான்ட்ராக்ட்ல சம்பாதிக்கிறதா முக்கியம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவருக்கு அவர் கடமை தான் முக்கியம்னு சொல்ல வந்தேன். இது நியாயம். நீங்க மந்திரி ஆகி கோட்டைக்கு போனா பத்தாது, காதல் கோட்டை கட்டணும். ஓட்டுக்கு மரியாதை கொடுத்தா பத்தாது, காதலுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க லஞ்சம் வாங்கி வசதியா வாழ்ந்தா பத்தாது, காலமெல்லாம் காதல் வாழணும். காதலே நிம்மதி, சேர்த்து வைக்கிறது உன் தலைவிதி. அவர் காதலுக்கு பச்சை கொடி காட்டலன்னா இந்த தொகுதியில இருக்கிற இளைஞர் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அவர் தோத்து போயிடுவாரு அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அதுல அந்த காலங்க, காதலாவது கத்திரிக்காவது இல்ல. இவங்க மந்திரிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்களா இல்ல மக்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்களா புரியலையே. தேர்தல்ல தோத்துட்டா அவர் வீட்டு நாய் கூட அவர் பின்னால வராதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அரசியல் அனாதை ஆயிட்டா பொழப்பு நாரி போயிடும். அதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்லனா போங்கடா உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட மாட்டான். என்ன இது? நம்ம கட்சிக்கார அம்மா மாதிரி தெரியுது. ஆனா மந்திரியே தாக்கி பேசுது. யோ, அது அந்த அம்மாவோட ஸ்டைலியா? ஓஹோ. ஏய் மந்திரி, இந்த காதல சேர்த்து வச்சா உனக்கு போடுவோம் ஓட்டு. இல்லைன்னா தோழர்கள் நாங்க சேர்ந்து வைப்போம் வேட்டு. இப்படி பேசுறாங்க, பார்த்து சும்மா இருக்கீங்களே. எதையும் தடுக்க வேண்டாம். எலெக்ஷன் நேரம், லேபர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா மக்கள் கிட்ட என் செல்வாக்கு அதிகமாயிடும். ஜெயிச்சு நான் மந்திரி ஆயிடுவேன். அப்புறமா அவனுங்களை கவனிச்சுக்கலாம். அது வரை அமைதியா இருங்க. நீங்க சொன்னதுதான் கரெக்ட். நாம போயிடலாம் வாங்க. சரி சரி வாங்க. அப்புறம் என்ன, ஆட்டம் பாட்டத்தோட ஓகே. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே வத்ராணி சுமகே த்வம் ஜீவ சரதாம் சதம் மாங்கல்ய தாரண முஹூர்த்தஸ்து முஹூர்த்தோ. தேர்தல் வரும் நேரம் கேட்டு வாங்கிக் கொள்ளடா. 5 வருஷம் காத்திருக்க தேவையில்லடா. பள்ளி அறையில் வாழ்க கிளியே, வெள்ளையோடு வருக வெளியே. ஆனா பெண்ணா ஏதோ ஒண்ணு தாலாட்டு கேளாமல் தாளாடுடா. தேர்தல் வர நேரம் கேட்டு வாங்கிக் கொள்ளடா. 5 வருஷம் காத்திருக்க தேவையில்லடா. சொந்த காலில் துணிந்து நிற்கும் கட்சி ஏதுடா. சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டும் ஆளு யாருடா. நோட்டு கணக்கு போட்ட அதில் ஒண்ணும் 2. நோட்டு கணக்கு போட்டா அதில் ஒண்ணும் 2. நீ வீட்டு கணக்கு போட்டா அதில் ஒண்ணும் 3. நீ வீட்டு கணக்கு போட்டா அதில் ஒண்ணும் 3. எலக்ஷன் நேரம் வந்தா நீயும் மக்களின் காலை பிடிக்கணும். ஒண்ணும் தெரியா உத்தமன் போல பக்குவமாக நடிக்கணும். ஒரு வசந்தில நீ திட்டம் போட்டியா? சேத சொத்துக்கு நீ கணக்கு சொல்லியா? ஒரு வசந்தில நீ திட்டம் போட்டியா? சேத சொத்துக்கு நீ கணக்கு சொல்லியா? ஜாதி பேரை சொல்லி இங்கு ஓட்டு வாங்க வந்தியா? ஹாயிரப்பா ஹாயிரப்பா ஹாய், ஹாயிரப்பா ஹாயிரப்பா ஹாய். தேர்தல் வரும் நேரம் கேட்டு வாங்கிக் கொள்ளடா. 5 வருஷம் காத்திருக்க தேவையில்லடா. சொந்த காலில் துணிஞ்சு நிற்கும் கட்சி ஏதுடா. சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டும் ஆளு யாருடா.
அந்தமான பெண்ணே பஞ்சம் தீர்த்து கொள்ள பஞ்சாங்கம் பார்ப்பதென்ன? காஞ்சி பட்டு சேல இந்த கண்ணி கட்டி கொள்ள பட்டு சேல பார்த்தா ஒரு கண்ணு பட்டு போகும். மந்திரத்தினால் ஆணை பெண்ணு வெல்லுவாள், தந்திரத்தினால் பெண்ணையானும் வெல்லுவான். மந்திரத்தினால் ஆணை பெண்ணும் வெல்லுவாள், தந்திரத்தினால் பெண்ணையானும் வெல்லுவான். கண்ட கண்ட நேரம் பார்த்து கட்டி போடு சொல்லுவான். ஹாய்ரப்பா ஹாய்ரப்பா ஹாய், ஹாய்ரப்பா ஹாய்ரப்பா ஹாய் ஹாய். தேர்தல் வரும் நேரம் கெட்டு வாங்கிக் கொள்ளடா, 5 வருஷம் காத்திருக்க தேவையில்லடா. அரே சொந்த காலி துணி நிற்கும் கட்சி ஏத்தடா, சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டும் ஆளு யாருடா? பள்ளியறையில் வாழ்க கிளியே, பிள்ளையோடு வருக வெளியே. ஆனா பெண்ணா ஏதோ ஒண்ணு, தாலாட்டு கேளாமல் தாளாதுடா. இனிமே அவங்கிட்ட நேரடியா மோதக்கூடாது. குறுக்கோள ஓட்டி அவனை உண்டு இல்லன்னு ஆக்கி போடணும். அதுக்கு தான் என்ற பொண்டாட்டி சிஎம் ஆக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கிற. நீ ஒண்ணு கவலைப்படாதியா, உள்துறை கண்டிப்பா உனக்கு தான். என்றாங்க காஷ்மீர் தீவிரவாதி ஹிட் லிஸ்ட்ல என்ற பேர் கூட இருக்குதுங்க. இந்த நாய் கேட்டதுனால தான் எனக்கு ஐடியா வந்தது. நான் தான் பேப்பர்ல போட சொன்னேன். மாரதமல முருகா, நீ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் முருகனுக்கு மொட்டை அடிச்சுக்க. அதுக்கு முன்னாடி ஜனங்கள் மொட்டை அடிப்போம். இன்னில இருந்து நீயே வீட்டை கூட்ட கூடாது, ரோட்டத்தை கூட்ட. நீதாடா நாத்தம் பிடிச்ச கிளவியில பார்த்தா கூச்சப்படாம கட்டி பிடிச்சு அம்மானு கூப்பிடு. அப்புறம் பிச்சைக்காரன் பார்த்தான்னு வச்சுக்க, அவன் தட்டத்தில் இருக்கிற எடுத்து வாயில போட்டு அமிர்தமா இருக்குதுன்னு சொல்லணும். கேப்ல திரும்பி தூணு துப்பிடணும். ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் உன்ற முந்தாளியில் அள்ளி எடுத்து அப்படியே குப்பை தொட்டி கொண்டே கொட்டணும். மாசத்துக்கு 3 நாள் நீ ரத்தானம் பண்ணணும். நம்மால் ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி உன்னை டூப்ளிகேட் கத்தியால குத்த சொல்லுவேன். நீ என்ன பண்ற, பிளேடால கீறிக்கிட்டு ஒரிஜினல் கத்தி எடுத்து காட்டி இது எதிர்கட்சியோட கொலை முயற்சின்னு பப்ளிக்கா ஸ்டேட்மெண்ட் தரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கோர்ட்டுக்கு போய் நீ என்ன விவாகரத்து பண்ணணும். என் டங்குவார கிழிச்ச இன்ஸ்பெக்டர் நீ ஐஜி ஆக்கணும். இது அநியாயம், அக்கிரமம். புருஷன் கூட பார்க்காம ஓங்கி அப்பி போடு. எனக்கு பொட்டு முக்கியம் இல்ல, பிறந்த நாடுதான் முக்கியங்கன்னு. எனக்கு பூ முக்கியம் இல்ல, ஜனங்க தான் முக்கியங்கன்னு. தேர்தலில் ஜெயிச்சு நம்பர் 1 சிஎம்மா நீ ஆகணும். எனக்கு வேண்டிய ரவுடிகளை எல்லாம் நீ மந்திரிகளா ஆக்கணும். பேருக்கு தான் நீ முதலமைச்சரே, பின்னாடி இருந்து நான் ஒரு ஆட்டம் கட்ட போறேன் பாரு. அடே அப்பா, என்ன மூளை என்ன மூளை, என்ன மட்டும் மறந்துடாதீங்க. என்ன மந்திரி ஆக்கிடுங்க, நான் அம்மாக்கு விசுவாசமா இருப்பேன். வாங்குறதுல பாதி அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க. கண்ட நேரத்துல கூப்பிடுறியே, விஷயத்தை சொல்லு. चुप बे साले, जल्दी हेलीकॉप्टर लेकर मेरे पास आ जा. என்னப்பா இது, எங்க ஊர்ல எல்லாம் தண்ணிக்குள்ள ஐஸ் போட்டு குடிப்போம். இங்க என்றான்னு பார்த்தா ஐஸ் மேல தண்ணியை ஊத்தி நாய் மாதிரி நக்க வேண்டியதா இருக்குதுப்பா. தீவிரவாத தம்பி கொஞ்சம் சொரிஞ்சு விடு. சல். ஐயா, कुत्ता, हरामी का बच्चा, साला साला सुअर का बच्चा, எந்த வேலைக்கு உதவாத குத்தை का बच्चा. நீ கோடிக்கணக்கான பணம் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்க. ஆனா நாங்க சொன்ன வேலை செஞ்சு முடிக்கல. உன் நாடு அமைதியா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. ஏன் இதுக்கு மேல திட்டுறதுக்கு ஒண்ணு கிடைக்கலையாக்கு? நான் திட்டின என்ன தெரியுமா? நீ அங்க வந்து பாரு, அங்க அமைதிங்கிற சுத்தமா கிடையாதாக்கு. நீ எவ்வளவு பெரிய கேப் மாதிரி தெரிஞ்சுதான் மொத்த கணக்கு நான் சுத்தமா எழுதிட்டு வந்திருக்கிற. என்ன பார்த்தா உனக்கு இழிச்சவாய் மாதிரி தான் தெரியும். ஆனா அண்டர் கிரவுண்ட்ல பெருச்சாளி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். காட்டுறேன் பாரு, படிக்கிற கேட்டுக்கா. முக்கியமான ஊர்கள்ல பாம்பு வெடிக்கிறதுக்காக 30 கோடி கொடுத்தேன். அங்க வெடிக்கிற சத்தம் இங்க கேட்கும், காதை திறந்து வச்சுக்க. மசூதிக்கு 1 பண்ணி வீதம் 90 மசூதிக்கு 90 பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். பண்ணி பின்னி எடுத்துரும் பாரு. எங்க ஊர் பண்ணிங்க ரொம்ப திமிரு பிடிச்சதாக்கு. ஒரு பண்ணி 1 லட்சம் ரூபாய். எங்க நாட்டுல இருக்கிற ஏர்போர்ட் எல்லாத்துலயும் உங்க நாட்டு சுதந்திர தன்னைக்கு பாம்பு வச்சு வெடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. 10 கோடி ஒரு தலைவருக்கு, 20 கோடி இன்னொரு தலைவருக்கு, 30 கோடி ஒரு தலைவருக்குன்னு கொடுத்து ஜாதி மத பிரச்சனையை நாடு பூரா கிளப்பி விடுங்கடா நான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இந்த பொறுக்கித்தனமான வேலை செய்யறதுக்கு டிஸ்கவுண்ட் போக மொத்தமா 136 கோடியே 96,376,000 ரூபாய் 90 பைசா. 10 பைசா மீதி வேணுமா? உங்க நாட்டுல ஜாதி மத கலவரங்கள் கம்மியாயிட்டு இருக்கு. இந்து और முஸ்லிம் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க. இங்க பார், இந்து முஸ்லிம் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா எங்க நாடு நாசமா போயிடும். அதனாலதான் உங்க நாட்டுல மத கலவரம் உருவாக்கணும். ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகணும். அந்த நேரத்துல கார்கில் பகுதிக்குள்ள நாங்க எல்லாருமே நுழைஞ்சிருவோம்.
நீதான் எங்க வேணாலும் நுழைவியாப்பா. காஷ்மீரை பிடிச்சோன்னா என்னத்தான் சிஎம் ஆக்கணும். ஓகே தானே? ஃபாதர், இந்த வியாதி குணமாயிடுமா? கண்டிப்பா குணமாயிடும். தைரியமா இருக்கு. கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டா நீங்க நினைச்சது நடக்கும். உங்களுக்கு சேவை பண்ணத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் என்னை வந்து பார்க்கலாம். என்ன உங்கள ஒருத்தனா நினைச்சுக்கிறேன். எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. உங்களுக்காகத்தான் இந்த ஆசிரமத்தையே நான் வச்சிருக்கேன். God bless you. ஸ்தோத்திரம் சாமி. God bless you. God bless you, my child. மேரி, அவங்களை நல்லா கவனிச்சுங்க. சரிங்க. காலையில வரேன். யார் நீங்க? சிங், தாரா சிங். என்ன பாக்குற? உன்னை கொளுத்த வந்திருக்க. டேய், ஃபாதருக்கு பரலோகத்துக்கு போற வழியை காட்டுங்கடா. எச்சரிக்கை, 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 எல்லோருக்கும் எச்சரிக்கை. பூக்களில் நாகம் உண்டு, புரிந்து கொள் மனிதா, எச்சரிக்கை. சட்டையில் தீ வந்து பற்றும் வரை நீ பொறுப்பது புண்ணியமா? கழுகு கூட்டிலே கிளியின் பிள்ளைகள் உறங்குதல் சாத்தியமா? 4 திசையிலும் மேகம் இருந்து திசைகளை விழுங்கும் கிரகணம். பட்ட பகலை நடு இரவென மாற்றிய பரவுது இருளின் வளையம், பரவுது இருளின் வளையம். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எல்லோருக்கும் எச்சரிக்கை. அணையவில்லை இன்னும் சுதந்திர போருக்கு மூட்டிய சுடு நெருப்பு. அடங்கவில்லை இன்னும் மனிதர்கள் பதவிக்கு அலைகிற பரபரப்பு. குலம் என்னும் மதம் என்னும் ஜாதிகள் என்னும் போர்வைகளால் முகமூடி, சொந்த நாட்டுக்குள்ளும் சொந்த வீட்டுக்குள்ளும் வேட்டு வைப்பவர்கள் கோடி. எல்லையில் கொள்ளையடிக்கும் பக்கத்து நாட்டுக்கு எச்சரிக்கை. சிங்கத்தை பிடிக்க வலைகளை பின்னும் சிலந்திகளுக்கும் எச்சரிக்கை. எச்சரிக்கை, எச்சரிக்கை, எல்லோருக்கும் எச்சரிக்கை. எச்சரிக்கை, எச்சரிக்கை, எல்லோருக்கும் எச்சரிக்கை. பல இடங்கள்ல பாம்பு மதக்கலவரத்துல ஸ்டேட்டை பத்தி எரியுதியா? சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டி ஜோரா போச்சு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. ஆட்சியை உடனே கலைக்கிறையா? உடனே கலைக்கணும், உடனே கலங்கியா? உடனே கலைக்கணும். வணக்கம் சார். பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஆட்சி கவுந்தரும் போல இருக்கு.
டெல்லியில் அந்த முடியல தான் இருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. பாம்பு வச்சவனை பிடிச்சு கொடுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அது எப்படி சார் தீரும்? நீங்க இதுக்கு ஒரு ஆளை செட்டப் பண்ணணும். அவன் தான் பாம்பு வச்சதா ஒத்துக்க சொல்லணும். அவன் சொல்றது டிவியிலையும் பத்திரிகையிலையும் பரபரப்பான செய்தியா உடனடியா வரணும். அதுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்துடலாம். ஜாமீன்ல வெளியெடுக்கிறதா சொல்லி ஏமாத்தி அவனை உள்ளே வச்சிடலாம். மொட்டை மூலமா நம்ம காட்ஃபாதர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதுல அவர் மாட்டிக்கிட்ட ஆட்சியை கவுத்துருவாரு. நம்ம அரசியல் வாழ்க்கையை அழிச்சிருவாரு. என்னது என்ன இருக்குதுன்னு தெரியாத ஒரு பார்சல்? அதை ஏதோ ஒரு இடத்துல வச்சதா ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா? என்ன ஏதுன்னு தெரியாம ஒத்துக்கிறதுக்கு நான் எழுச்ச வேணா? நீ ஒன்னும் சும்மா பண்ண வேணாம். உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தர வாங்கிக்க. இதுல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உனக்கு ஒன்னும் ஆபத்து இருக்காது. தைரியமா ஒத்துக்கையா. ஏதாவது வில்லங்க பண்ணி என்ன உள்ள தள்ளிட மாட்டீங்களா? ஒன்னும் ஆகாது. கேஸை டீல் பண்ண போறதே நாங்க தான். எங்களை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படியே நீ உள்ள போனாலும் அரசியல் தியாகின்னு சொல்லி உன்னை நாங்க 1/2 மணி நேரத்துல வெளியே கொண்டு வந்துடுறோம். ஒன்னும் யோசிக்காத. 5 lakhs இப்ப வாங்கிக்க. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நான் தான் வச்சேன். இங்க இருக்கிற பத்திரிகைக்காரங்க எல்லாம் அவர் சொல்றத ஒண்ணு விடாம குறிச்சிங்க. கூப்பிட்டீங்களா மேடம்? நீங்க தான் வச்சீங்கன்னு இவ்ளோ பகிரங்கமா ஒத்துக்கிறீங்களே, உங்க எதிர்காலம் பாதிக்குன்னு உங்களுக்கு பயமே இல்லையா? நான் ஏங்க பயப்படணும்? உண்மையிலேயே தப்பு பண்றவங்க எல்லாம் உத்தமர்கள் மாதிரி உலவிட்டு இருக்காங்க. நல்லவர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாலை போடுறாங்க, வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. தப்பு பண்ற அவங்களே வாழ்க்கையில ஜாலியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஜாலியா இருக்கக்கூடாதா? மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். என் மடியில கனமும் இல்ல, மனசுல பயமும் இல்ல. நான் தான் வச்சேன். இந்த வேலையெல்லாம் நீ தான் செஞ்சியா? நான் தான் செஞ்சேன். யார் சொல்லி பாம்பு வச்ச? நடிக்கிற உண்மையை சொல்றா. பாம்பு வச்சனா? இது என்ன கதை? இப்பதான் எல்லாரும் முன்னாலையும் சொன்னேன். அதுக்குள்ள பேச்ச மாத்திரியா? நான் பேச்சையும் மாத்தல, பாம்பும் வைக்கல. நீ சொல்றியா இல்லையா? சார், இந்த கேஸை எங்களே டீல் பண்ண சொல்லி ஐஜியும் ஹோம் மினிஸ்டரும் உத்தரவு போட்டிருக்காங்க தெரியுமா? இந்த கேஸை இன்ட்ராகேட் பண்றதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி சார் நீங்க? கெட் லாஸ்ட். உன்னை யாரா வைக்க சொன்னது? எனக்கு தெரியாது. உதவாங்கினாதான் உண்மையை சொல்வேன். சார் சொல்லு, உனக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்க? என்ன சார் எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி திருப்பி அதே கேக்குறீங்க. நீங்க கேக்குறத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என்னடா இது வரைக்கும் தெரியும் சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்திரியா? அது இதெல்லாம் உங்க ஆளுங்களோட ஏற்பாடுதான். அவங்களே கேளுங்க. ஏய், அவர் என்ன கேக்குறாரு, நீ என்ன பதில் சொல்ற? பிச்சை எடுத்துருவேன். அத நீதான் பண்ணன்னு ஒத்துக்கோ. போலீஸ் வெளியே கை வைக்கியா? பிச்சை என்ன தைரியம்டா உனக்கு? நான் பாம்பு நிறுத்துங்க. அவர்கிட்ட நான் விசாரிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன பேசி விடுங்க. கோபி, என்ன இதெல்லாம்? உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. விஜயா, நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த எஸ்ஐ தான் என்ன அப்படி போய் சொல்ல சொன்னா. நான் அப்படி சொன்னா எனக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி நாம நல்ல விதமா குடும்பம் நடத்தலாம்னு நினைச்சேன். வாழ்க்கையில முதல் தடவையா ஏமாந்துட்டேன். இப்ப நீயும் என்ன தப்பா நினைச்சுறியோன்னு ரொம்ப பயமா இருக்கு விஜயா. ஏய், என்ன நடந்துச்சு போ? தைரியமா இரு. சொல்லு, இந்த கலவரத்துக்கெல்லாம் யார் காரணம்? சொல்லு, சொல்லுடா, சொல்லு. தெரியாது. இதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். யாருடா அவங்க? சொல்லுடா. தெரியாது. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்லுடா. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்லு. சொல்ல மாட்டேன். தெரியாது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லுடா, சொல்லுடா, சொல்லுடா. சொல்லுடா. ஆளு தெரியும், பேர் தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்குவான். அவ்வளவுதான் தெரியும். இப்ப அவன் பேர் என்ன? எப்படி இருப்பான்? இப்ப அவன் பேரு சிக்கந்தர் பாதுஷா. ஒற்றத்தலை, ஹைட்டா இருப்பான். பிளாக் கேப், பிளாக் ஷூ, பிளாக் ஜீன்ஸ், வயலட் கலர் கோட் போட்டிருப்பான். அவன் இப்ப சிங்கப்பூர் போக போறான். ஏர்போர்ட்ல இருப்பான்.
இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? இவன் தான் பாம்பு வச்சவன், மத கலவரம் பண்ணவன். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டு உள்ள இருக்கிற அசோக வெளியே விடுங்க. இவன் தான் பாம்பு வச்சாங்கிறதுக்கு சாட்சி இருக்கா? அது அவனே ஒத்துக்கிட்டான். அவனே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு சாட்சி வேணும். ஓஹோ, நான் தான் வச்சேன் அசோக் சொன்ன போது அரெஸ்ட் பண்ணீங்களே, அப்ப மட்டும் ஏன் சார் சாட்சி கேட்கல? நீ அடிச்சதுனால நான் தான் வச்சேன்னு இவர் சொல்லியிருப்பார். இங்க சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? இங்கேயே வச்சு உதைப்பேன். ஏன் முன்னாலேயே இங்கேயே உதைப்பேங்கிறியா? என்ன நினைச்சிருக்க? உதைச்சாதான் உண்மை வெளியில வரும். ஒரு குற்றவாளியை கொண்டு வந்திருக்கேன், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளாம ஏன் அடிச்சேன்னு என்னைய கேக்குறீங்களா? நீங்க இவனை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா இவனுக்கு பின்னால பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இவனை நான் அடிச்சது, அவன் உண்மையை ஒத்துக்கிட்டது, இவனை நான் இங்க கொண்டு வந்தது எல்லாம் மக்களுக்கும் தெரியும். ஒண்ணும் பண்ண முடியாது. இவனுக்கு பின்னால இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் நாடு முழுதும் பாம்பு வைக்க போறாங்க. அப்படி நடந்ததுன்னா எல்லாம் தெரிஞ்சு ஆக்ஷன் எடுக்காதனால நீங்களே உள்ள போக வேண்டியதா இருக்கும். யோ, உடனே அவனை ரிலீஸ் பண்ணுங்கய்யா. பண்ணுங்கய்யா. எஸ் சார். சந்தோஷமா இருக்கும். உங்க கல்யாணம் நடக்கணும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு கண்டிஷன் போட்டல, அதனாலதான் இவன் தப்பு செஞ்சான். செய்யறதுக்கு முன்னால என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என்கிட்ட சொல்லிதான் சொல்லணும் அவசியம் இல்ல. அவசியம் என்கிட்ட சொல்லிதான் ஆகணும்ல. என்ன சொல்லணுங்கற? நீ அவன் பொண்டாட்டியா இருந்தா அவன் சொல்லிருப்பான். இரு கரெக்ட் பண்ற.
இனிமே உங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், புருஷன் முண்டாட்டி ஆகணும். இட் இஸ் மை ஆர்டர். அடடே, புடவை கூட கட்ட தெரியுது. அப்ப குடும்பம் நடத்திடுவேன். மேஜர் சார், போன மாசம் நான் ஒரு வீட்டு திருந்த புடவை இது. இன்னைக்கு அந்த வீட்டுக்கே போய் எனக்கு கல்யாணம், எனக்கு புடவை கட்ட தெரியாது, கட்டி விடுறீங்களா அண்ணே? அந்த அம்மா புடவை கட்டி விட்டு அவங்க வலையில போட்டு விட்டாங்க. நல்லா இருக்கா சார்? இந்த மாலையை நான் மயிலாப்பூர் கபாலி கோயில் கிட்டே திருடிட்டு வந்தேன் சார். இந்த மாலையை நான் வடபழனி கோவில திருடிட்டு வந்தேன். நீங்க எதை வேணாலும் திருடுங்க, ஆனா தாலியை மட்டும் திருடிடாதீங்க. ஏன்னா கல்யாணத்துல தப்பு வந்துரும். அதனால தாலியை நானே வாங்கிட்டு வந்துட்டேன். திருடும் போது சேர்ந்தே திருடுனீங்க, வாழும் போது சேர்ந்தே வாழணும், பிரியக்கூடாது. என்னாச்சு? இன்னைக்கு நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி. ஐ அம் வெரி சாரி. நல்ல காரியம் நடக்கும்போது நந்தி மாதிரி வர வேண்டி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருடன் கல்யாணத்தை போலீஸ் வாழ்த்துறது புதுசு இல்ல. நீங்க ஒரு மிலிட்டரி மேஜரா இருந்தவர், வாழ்க்கையில நேர்மையா நடக்கிறவர், இப்படி ஒரு காரியத்தை ஒத்துக்கிறீங்களா? எதை? 2 திருடங்களுக்கு ஒரு மிலிட்டரி மேஜரும் போலீஸ் ஆபீசரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதையா? அது இல்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்றத புரியுற மாதிரி சொல்லுங்க. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அவளுக்கு மட்டும்தான் புரியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அப்பாண்டா எவ்வளவு நாளைக்கு உண்மையை பொய்ன்னு சொல்வேன்? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, அதுக்கு யார் சாட்சி? அவளோட புருஷன். யார் அவன்? நான் தான். இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ்காரங்க பொய் சாட்சி சொல்லுவாங்க, ஆனா நீங்களே பொய் சொல்றீங்களே, இது நியாயமா சார்? என்ன சொல்ற? நான் விஜயாவை கல்யாணம் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அதனால பொய் சொல்லி தடுக்கிறீங்க. டேய், என் மனைவிக்கு இன்னொருத்தன் தாலி கட்டுறதை எப்படி தடுக்காம இருக்க முடியும்? நீங்க அவ புருஷனா இருந்தா அதை நிரூபிச்சாகணும். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்ன ஆதாரம்? உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நான் இங்க வரல. நீ தான் என் பொண்டாட்டின்னு அவர் தெரிஞ்சா நாளைக்கு உன் வாழ்க்கை பாழாயிடுமே தான் வந்தேன். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டா ஐ எம் வெரி ஹாப்பி. எங்கிருந்தாலும் வாழ்க. இதெல்லாம் உண்மையா விஜயா? மேஜர் சார், நடந்ததெல்லாம் தெரிஞ்ச பின்னால இவன் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். விஜயா, இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நீங்க 2 பேரும் பேச நினைக்கலாம், உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா புருஷன் பொண்டாட்டியா இருப்பீங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சொல்லு விஜயா, இந்த விஷயத்தை ஏன் மறைச்ச? இந்த உண்மை என்கிட்ட ஏன் மறைச்ச? இன்ஸ்பெக்டர் உன்னை பொண்டாட்டின்னு சொன்னப்போ நீ ஏன் அதை மறுக்கல? நீ என்னதான் காதலிச்ச, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏன் வாய் திறந்து அவர்கிட்ட சொல்லல? ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க உண்மையிலே புருஷன் பொண்டாட்டியா இருந்தா என்கிட்ட சொல்ல, நான் ஒதுங்கி போயிடுறேன். எங்க அம்மா யாருக்கும் என்ன பெத்து அனாதையா தெருவுல போட்டப்ப கூட நான் இவ்வளவு வேதனைப்பட்டதில்லை விஜயா. ஆனா உன்னை காதலிச்சதுக்கு இன்னைக்கு நான் வேதனைப்படுறேன். ச்சே. என்கிட்ட எதுவுமே கேட்கணும்னு தோணலையா? இல்ல.
துர்கா இவங்களை கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு? எதுக்கு? தேசத்தை காப்பாற்ற வேண்டிய கர்னல்ஸ், கேப்டன்ஸ், சோல்ஜர்ஸ் அவங்களும் வேலை போயிடுறாங்க. துரோகிகளா மாறிடுறாங்க. I'll kill that bastard. I'll kill that bastard. I'll kill that bastard. I must pay. துர்கா ப்ளீஸ் துர்கா அமைதி. I want to kill that bastard. Leave me alone. I want to kill him. I want to kill him. I want to. இப்ப சொல்லுங்க, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என் மேல எதுக்கு அபாண்டமா பழி சுமத்துறீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க தீவிரவாதிங்களா? நீங்க பண்ற தேச துரோகத்துல என்னையும் சேர்த்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தும் காட்டுக்குள்ள இப்படி திருட்டுத்தனமா வாழ்றவங்க கூட ஏன் தொடர்பு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. இவங்க என் மனைவி. அப்ப என்ன உங்க மனைவின்னு ஏன் போய் சொன்னீங்க? இப்ப நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவர் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே பதில். நாங்க 2 பேரும் தேச துரோகிங்க இல்ல. எந்த தாய் எனக்கு உயிர் கொடுத்து இந்த மண்ணுல என்ன பெத்து போட்டாலும் அந்த தாய் மேல சத்தியம் பண்றேன். தாய் நாட்டு மண்ணு மேல சத்தியம் பண்றேன். தலை நிமிர்ந்து நிக்கிறையுமே மலை மேல சத்தியம் பண்றேன். என் தாய் நாட்டு விடுதலுக்காக ரத்த சிந்தினவங்க மேல நம்ம எல்லாம் வாழ வைக்கிற பாரத தேசத்து மேல சத்தியம் பண்றேன். நாங்க துரோகம் பண்றவங்க இல்ல, நாட்டுக்காக தியாகம் பண்றவங்க. इधर मैं भवानी है சொல்ற நாயே. எங்க ஸ்டாருக்கு முன்னால உங்க விஜய் ஸ்டார் ஒண்ணும் பண்ண முடியாது. இது பாரா, உனக்கு தில் இருந்தா ஏன் முன்னால வந்து பேசுடா. கோழை மாதிரி போன்ல பேசிட்டு இருக்காத. எங்களுக்கு பக்க பலமா பெரிய நாடு எல்லாம் இருக்கு. சாந்தியோனா எங்க இந்திய எல்லைக்குள்ள நுழைற தீவிரவாதி எவனா இருந்தாலும் அவனுக்கு இமயமலை அடிவாரத்துல சமாதி கட்டாம விடாதுடா இந்த விஜய் ஆபரேஷன்.